அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல. புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை
கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். கோயம்புத்தூரில் புதுவருட ஆசிர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 3, வரும் சனிக்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். நமக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகள் இருக்கட்டும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன், தருவேன் சொல்லியிருக்கிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் தங்கமணி திருமண மண்டபம், பன்னிமடை ரோடு, துடியலூர், கோவை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புது வருஷத்தில் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லை, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். நம்முடைய ஆயுசு நாளை ஜீவனை கோட்டி கொடுத்து நமக்கு ஒரு புது வருஷத்தை அவர் ஆயத்தம் பண்ணி நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நம்மளை ஆசிர்வதித்து நடத்துவதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கு ரொம்ப அருமையாக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒன்றும் இல்லாத நிலையில் ஒரு அதிசயம் செய்வார். பேதுரு பார்த்திங்கன்னா ராம் முழுவதும் வலை வீசி ஒன்றுமே அந்த வலையில் விழுகலை. வெறுமையான படகோடு திரும்பி வரும்போது இயேசு அதில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலை வீசினார். எவ்வளவோ சொல்லி வாக்குவாதம் பண்ணி அப்புறம் வீசிட்டார். ஏராளமான மீன் விழுந்துருச்சா. அதை கண்டு அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே பாவியனை விட்டு அகலும், இந்த அற்புதம் செய்வதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி ரொம்ப பிரமித்து போனார். எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவன் ஒன்றுமில்லை என்று வெறுமையில் இருந்த நம்மளை இந்த வருஷம் அதிசயமான காரியங்களை செய்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். அதைத்தான் நம்ம யோவேல் 2ஆம் அதிகாரம் 26லேயும் பார்க்கிறோம். என் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தின கர்த்தரை துதிப்பார்கள். இந்த வருஷம் நல்லா ஆண்டவரை துதிக்க போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஏன்னா உங்கள் வெறுமை எல்லாம் மாறி இருக்கும், உங்கள் குறைவெல்லாம் நிறைவாரி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாராம், என் ஜனங்களை சாப்பிட வச்சு திருப்தியாக்கி அதிசயமாக நடத்துவேன், ஆச்சரியமாக நடத்துவேன்னாரு. இந்த வருஷம் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அதிசயங்களை செய்து ஆச்சரியமாக நடத்துவாரா. அதனால் நீங்கள் துதிப்பீங்க, பிரமிப்பீங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. நீர் இந்த அற்புதம் செய்வதற்கு நான் தகுதியா என்று சொல்லி ரொம்ப ஆண்டவரை துதிப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களே, எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்டாங்க. கையில் ஒரு பைசா இல்லைங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, வெறுங்கையோடு புறப்பட்டாங்க. ஆனால் அந்த
40 வருஷம் கர்த்தர் நல்ல கண்மலையின் உச்சிதமான கோதுமையினாலும் தேனினாலும் நேரத்துக்கு நல்ல சாப்பாடு, நல்ல உணவு, அந்த சாப்பாடு வானத்திலிருந்து இறங்குச்சான். அதில் சாப்பிடும்போது சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, நரம்பு அடைப்புகள் இல்லை, ரத்த ஓட்டெல்லாம் சரியாக இருந்துச்சு. அந்த ஜனங்களை அற்புதமாக நடத்தினாராம். அது மட்டுமா, உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் கட்டாத வீடுகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கொடுத்து அற்புதமாய் அவர்களை கொண்டு செட்டில் பண்ணிட்டார். ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டார். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவரில்! இதெல்லாம் அற்புதம், அதிசயமான காரியம். இன்றைக்கி அந்த ஆண்டவர் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் அவரை கனம் பண்ணி முன்வைத்து எந்த காரியம் செய்தாலும் ஜெபத்தோடு தொடங்குகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய கரம் அதிசயமானவைகளை செய்ய போகிறது, அற்புதமானவைகளை செய்ய போகிறது. அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த வருஷம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். மோசே ஜனங்களை கானான் தேசத்துக்கு நடத்தும்போது, எகிப்தை விட்டு கானானுக்கு கொண்டு போகும்போது என்ன இருந்துச்சு? அவன் கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருந்து சொன்னார், எந்த ஜாதிகளுக்கும் எந்த தேசங்களுக்கும் செய்யாத அற்புதங்களை நான் உன் கூட இருந்து இந்த வருஷம் செய்து உன்னை ஆச்சரியமாக நடத்துவேன்னு ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுத்தார். அதே போல் செய்தார்ல. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும், ஆமாம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் அதிசயமாய் அவர்களை நடத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தின தேவன் இந்த நாட்களிலும் இந்த வருஷத்திலும் இந்த வருஷத்தின் முதல் நாளிலும் தேவ சமூகத்தில் கூடி இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் மட்டும் ஒன்று செய்யணும், உங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 5-7 முடிய யோசுவா தான் சொல்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை தினத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இந்த வருஷத்தை தொடங்குகிற உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் ஒரு அதிசயம், வேலையில் ஒரு அதிசயம், ஜெப ஜீவியத்தில் ஒரு அதிசயம், ஊழிய வாழ்க்கையில் ஒரு அதிசயம், நம்ம தேசத்திலும் கர்த்தர் ஒரு அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவன் அதிசயங்களை காணும்படி நடத்த உங்களுக்காக நான் இன்று ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறேன். நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும், அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும். ஒன்றல்ல ரெண்டல்லப்பா, அவர்கள் விரும்புகிற நேரமெல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, குடும்பத்தில் நடப்பதாக, வருமானத்தில் நடப்பதாக, வேலையில் தொழிலில் நடப்பதாக, அவர்கள் செய்கிற ஜெப ஜீவிய ஊழிய வாழ்க்கையில் நடப்பதாக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை வீடுகளிலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அதிசயமே நடத்துவார். இன்றைக்கு மாலை 3 மணிக்கு வானத்தின் வாசல், செம்பட்டியில் இருக்கிற வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுது. நீங்கள் கண்டிப்பாக வரணும். அருகில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்க. நம்முடைய யூடியூப் நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
இது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எங்கள் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் புதிய வருஷ வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆமென்.